சேலத்தில் சிவாஜிக்கு 70கள் தொடக்கத்தில் நடந்த மாநாடு பாருங்கள். அது மாதிரி மாநாடு சிவாஜி வாழ்க்கையிலே கண்டிருக்க மாட்டார். சேலத்தின் எந்த பக்கம் திரும்பினாலும் சிவாஜி ரசிகர்கள் தான். அந்த மாநாட்டில் சின்னண்ணாமலை நான் பேசணும்னு வற்புறுத்தி சொன்னதுனால நான் பேசினேன். தொல்காப்பியத்தில் எப்படி மெய்ப்பாடுகள் பேசப்படுதோ அந்த மெய்ப்பாடுகள் ஒவ்வொன்றையுமே, இந்த நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் வியப்புன்னு வரும் பாருங்கள், அந்த மெய்ப்பாடுகளை எப்படி சிவாஜி கணேசன் ஒவ்வொரு படத்துலையும் வெளிப்படுத்தியிருப்பார் என்பதை பேசி அது கூட்டமே அப்படி வெறி பிடிச்சி போச்சு. அது ரொம்ப காலமாக அந்த கேசட் அப்பெல்லாம் பதிவு பண்ணுவாங்க, அதுக்கு இருந்தது. அப்படியெல்லாம் பேசினவங்க நீ என்ன ராஜினாமா பண்ணிட்டேன். ராஜசேகரன் சிவாஜி உலகத்தின் மிகச்சிறந்த நடிகர்னு என்னை பேச சொல்லுங்கள், 3 மணி நேரம் பேசுகிறேன். ஆனால் சிவாஜிக்கு அரசியல் தெரியாது, அவர் ஒரு அப்பாவி. அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் நல்ல மாடுலேஷனோட தமிழுக்கே உயிர் கொடுத்தவர். அந்த தமிழ் உச்சரிப்பு என்பது ஒரு வகையில் அந்த மனிதன் தமிழுக்கு பெருந்தொண்டு ஆற்றியவன், புரியுதுங்களா? அதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னால் அவரை தலைவரை பார்க்க முடியாது. நான் காமராஜர் ஒருத்தர் தான் எனக்கு தலைவர். ஆனால் என்னை விட்டுடுங்க, எவ்வளோ கூட்ட போது நான் போகலை.